பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபார் லைவ்ல என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ பெருசாக இப்போ தான் கதை சொல்கிற டாஸ்கே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் டாஸ்க் எஃப்ஜே தான் வந்து பேச போகிறான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சுவாரஸ்யங்களான விஷயம் பார்ப்போம். லைக் நம்ம வியானா. ஸோ வியானா ஒரு ரைசிங் ஸ்டாராக என் கண்ணுக்கு தெரியுறாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப வர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 1-2 பேர் தான் ட்ரூவாக ஜென்யூனாக இருக்காங்க. அதில் வியானா, சுபிக்ஷா அவங்க 2 பேர் மேலே ஒரு சின்ன ஹோப் இருக்குது. பட் வியானா நம்ம நேற்று வச்ச நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு காலையிலையும் கூட திவாகருக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணா இங்கே பாருங்கள், நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டில் எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. ஒருத்தர் சண்டை போடுவாங்க, ஒருத்தங்க சைலண்ட்டாக வேலை செய்வாங்க, எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதை நேற்று நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ஆனால் அதை விட்டுருங்க. நேற்று ஸ்டஃப் நேத்தோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனையோ அதை பேசுங்க. சும்மா பேசுனதே பேசாதீங்க. ஏன்னா திவாகர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா அதையே பேசிகிட்டு இருக்கிறாரு. எஃப்ஜே மேலே அவர் வந்து அவன் தூங்குறான், சீக்கு கோழி மாதிரி சும்மாவே இருக்கிறான், வீட்டுக்குள்ளே அவனுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுறான். இதே வந்து ஒரு நேற்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்கும்போது அது ஓகே தானா? ஏன்னா வியானா இவரோட பாயிண்ட், நம்ம திவாகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதை சொல்லி 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 10 நேரம் சொல்லி மக்கள்கிட்ட அது 2 நேரமாவது ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக. பட் வியானா சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாருமே இந்த வீட்டில் கலந்து தான் இருப்பாங்க. நம்மளும் வந்து மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் காட்டணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பார்த்தா ஆடியன்ஸ்க்கே உங்கள் மேலே ஒரு போர் அடிச்சிடும். ஸோ ஒரு நாள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய டைமில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்க வேண்டிய டைமில் ஜாலியாக இருங்க, எல்லாமே கலந்து இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி மட்டும் கிடையாது, அவங்க இதுக்கு முன்னாடியும் திவாகரை யாராவது மாக் பண்ணுறாங்க, புல்லி பண்ணுறாங்க அப்படின் போது அவங்க சொல்லியிருக்காங்க. வியானா எனக்கு தெரிஞ்சு டே 2லேருந்தே அவங்க வந்து திவாகருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது ஒருத்தரை நம்ம முன்னாடி புல்லி பண்ணும்போது நமக்கே அந்த ஆள் வெளியில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டுங்க, உள்ள வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. அப்போ அவங்க அதை போய் பேசியிருக்காங்க. அண்ணா உங்கள் மேலேயும் தப்பு இருக்கலாம். இப்போது அவன் புள்ளி பண்ணுறா அப்படின்னா அவன் மேலே 90% தப்பு இருக்கும்போது ஒரு 10% தப்பு உங்ககிட்டயும் இருக்குது. அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கண்ணா. உங்கள் மேலே அந்த 10% தப்பு கூட இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு உங்களை இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே திவாகரை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சு அவனை வெறுப்பாக பார்க்குற இடத்துல அந்த ஆளும் ஒரு மனுஷன் தானே, அவனை நீங்கள் ட்ரிகர் பண்ண போய் தானே அவன் இந்த அளவுக்கு பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு குவாலிட்டிஸ் பார்த்து வியானா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் இஸ் வெரி நைஸ். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, வியானாலாம் ஒரு ஆளா, அவள் போய் திவாகருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி. வெளியே அவரோட ஆக்டிங் வீடியோலாம் அந்த ஆள் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக ஏதாவது நடிச்சு வச்சிருப்பாரு, அதெல்லாம் போட்டு இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் சொம்பு தூக்குறியா வியானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்ன தப்பு இருக்குது? அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் வியானா பேச முடியும். வெளியே இருந்தாலும் என்னென்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அவரை ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, மாக் பண்ணுறாங்க, ஒருத்தர் அமைதியாக போகிறான், ஒரு 2 பேர் தான் இருக்காங்க, அவன் மைனாரிட்டியாக இருக்கான் போது அவனை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனும் பேசுகிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. சப்போர்ட்டுன்றதை தாண்டி உண்மையை தான் பேசினாங்க. வியானா அங்கே நேற்று பார்த்தோம் அப்படின்னா வினோத்தெல்லாம் அப்படி புள்ளி பண்ணுறாரு ஒரு கேங்காக. ஏன்னா அன்பு கேங் அதுக்கு சிரிச்சு கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறதும், இவர் நம்மளோட வினோத் அண்ட் கம்ருதீன் அவங்கள வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி மாக் பண்ணுறதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்க அதை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு கேங்னா அந்த கேங் தான் சப்போர்ட் பண்ணணும், மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம அமைதியாக போயிட்டோன்னா நமக்கு சேஃப் அப்படின்னு அந்த பொண்ணு எங்கேயுமே போகலை. நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் அண்ட் திவாகருக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வந்தது. அது என்னாச்சுன்னா, நம்ம திவாகர் சொல்வார் எப்போதுமே வந்து அவரோட வயசு ஒரு அவரை பார்க்குறதுக்கு நமக்கு என்னமோ 40-50 மாதிரி தோணும். பட் திவாகர் வந்து எல்லாரை விட நான் இப்போ தான் வந்து ஒரு 35-36 அந்த ஏஜில் தான் இருக்கேன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பிரவீன் என்னை விட பெரியவன், 40 வயசு இருக்கும் பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லி தான் வியானா கிட்ட சொல்லார். பட் அதை பிரவீன் எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா, வயசு 40 இருக்கும் அப்படின்னு திவாகர் சொன்னதுக்கு என் ஒய்ஃபை பற்றி அவர் பேசிட்டாரு அப்படின்னு பிரவீன் மாற்றிட்டார். அப்போ வியானா அங்கே இருந்ததுனால வியானா சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃபை பற்றிலாம் பேசல, உங்கள் வயசை தான் பேசினாங்க அப்படின் போது பிரவீன் உடனே அதை எப்படி டைவர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை அவன் வந்து அது என் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஏண்டா உன் வயசு 40ன்னு சொன்னதுக்கு உன் லைஃப்பை எப்படி தான் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ அவர் வந்து என் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு, அது என் ஃபேமிலிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாரா நீங்கள் ஒருத்தனை குறை சொல்கிறதுக்கு எங்கேருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்செல்லாம் ரீசன் சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வியானா அதையும் அப்போஸ் பண்ணி பேசினாங்க. என்னதான் பிரவீன்ராஜ் ஒரு கேப்டனாக இருக்கார், ஸோ நம்ம வந்து அவரை அப்போஸ் பண்ணி பேசினா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்காமல், இல்லை பிரவீன்ராஜ் நீங்கள் நல்லா கவனித்து பேசுங்க, அவர் சொன்னது உங்கள் வயசு தான் சொன்னாரே தவிர உங்கள் ஒய்ஃபை பற்றியோ உங்கள் லைஃப்பை பற்றியோ எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவர் நிறைய இடங்களில் திவாகர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது அன்பு கேங்குள்ளே அவங்க உட்காந்து பேசிக்கிறாங்க, அப்படியே எஃப்ஜே, கனி, சபரி இவங்கெல்லாம், ரம்யா இவங்கெல்லாம் உட்காந்து திவாகரையும் பார்வதியும் கலாய்ச்சிக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் நம்ம திவாகர் வந்துட்டு வியானா கிட்ட இப்படிலாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது உடனே நம்மளோட இவர் கமருதீன் அண்ட் வினோத்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த ஆள் எதுக்கு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்போது வியானா ஒரு விஷயம் கேட்டாங்க. இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? ஒருத்தர் மேலே இருக்கிற தப்பை பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் தானே வந்திருக்கோம். அப்போ அவரோட ஃபீலிங்ஸ் அவர் எங்கே வெண்ட் அவுட் பண்ணுவார்? உங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் எல்லாரும் உங்கள் ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி அவரும் அவரோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு. உங்களை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி அவர் எதுவும் பேசல. வீட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தானே பேசுகிறாரு. அப்போ அவரோட ஃபீலிங்ஸ் அவர் யார்கிட்ட தான் வெண்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சப்போர்ட்டாக நின்னது பார்க்க பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வீடே சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கி வைக்குது. அந்த ஒருத்தர்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்னா அந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வியானா ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். யாருக்கு அப்படின்னா அந்த அந்த வீட்டையே எதிர்க்கிற திவாகரை விட வியானாக்கு அது அடி ஜாஸ்தியாக விழும். ஏன்னா வியானா சப்போர்ட்டில் திவாகர் இன்னும் பேசுகிறான். திவாகர் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கராக அவன் ஃபீல் ஆகும். ஸோ அவன் கூட சேர்றவங்களையும் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். அதை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஆள் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னா நான் அதை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வியானா அவருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. பட் அவங்க கரெக்டாகவும் பேசுகிறாங்க. சும்மா ஃபேக்காக எல்லாத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணணுன்றது இல்லை. தப்பு நடக்கும்போது அண்ணா உங்கள் மேலேயும் இந்த தப்பு இருக்குது, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வியானா கொடுத்த அட்வைஸ் நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம் வியானா இப்படியே ட்ராவல் ஆனாங்க அப்படின்னா, இப்படியே இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பீக் லெவல் போனால் தான் அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் இல்லை ஒரு டாப் 5 வர்றதுக்கும் டிசர்விங்காக இருப்பாங்க. பார்ப்போம். லைவில் இப்போ தான் வந்துட்டு இது ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.